நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சது தப்புன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. உதவி செய்கிறது தப்பான்னு நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல சட்டத்தை மதிக்காமல் நம்ம செய்கிற நல்லது கூட சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். அதுக்கு நான் ஒரு உதாரணம். சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். தமிழ்நாட்டில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டு 3 வாரம் முடிய போற இந்த மாலை நேரத்தில் காவல்துறையும் மருத்துவத்துறையும் தூய்மை பணியாளர்களும் தங்கள் உயிரையே பணையம் வச்சு வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மக்கள் எல்லாம் ஊரடங்க கடைபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நாம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சேலம் வாய்ஸ் ஆஃப் தமிழாவுடன். சொல்டா. டேய், எத்தனை டைம்டா கால் பண்ணுறது? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? உயிரோட தானே இருக்க? ஃபோன் சரியாக இருந்துச்சுடா, பார்க்கல, வீட்டில் தான் இருக்கேன். சொல்டா, என்ன விஷயம்? சிவாக்கு இன்னைக்கு பர்த்டேடா. அவ்வளோ க்ளோஸாக சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ பேசிக்க மாட்டேங்கிறீங்க. அவன் பர்த்டே அன்னைக்கு போய் விஷ் பண்ண வச்சு சரியாகிக்குவீங்கல்ல. அவன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், நீ வா. டே, அங்கேயே இரு, வரேன். சீக்கிரம் வா. வரவை. தம்பி கொஞ்சம் முன்னாடி விட்டுருப்பா. தம்பி கொஞ்சம் முன்னாடி பக்கத்தில் தான்பா. கொஞ்சம் அர்ஜென்ட்டு, சாரி. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. சொல்லுங்க தாத்தா. தாத்தாவால் நடக்க முடியல, பஸ் வசதி வேற இல்லை. நீ போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடி விட்டினா உனக்கு புண்ணியமாக போயிடும் சாமி. தாத்தா, ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு இருக்கேன் தாத்தா. கொஞ்சம் தூரம் தான் சாமி. சரி வாங்க தாத்தா, போகலாம். தாத்தா, ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, ரொம்ப நேரமாக நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறேன்ப்பா. தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஏன் கவர்மெண்ட் சொல்ல கேட்க மாட்டீங்களா? வண்டி வருது பாருங்க. தம்பிங்க, வண்டி நிறுத்துங்க. அப்படி வண்டி நிறுத்துப்பாங்க. வாங்க நிறுத்து. ஏப்பா, அரசாங்கம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, எதுக்கு வெளியே வரீங்க? பார்த்தா படித்த பையன் மாதிரி தெரியுது, வெளியே வரலாமா? சார் தாத்தா. ஐயா, என்னெல்லாம் உடம்பு சொல்லுங்க ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறேங்க ஐயா. ஹாஸ்பிட்டல் போகிறேங்கிறீங்க, மாஸ்க் போட வந்திருக்கீங்க. சரி, கிளம்புங்க, பார்த்து போங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமாம் தாத்தா, ஏன் போலீஸ்கிட்ட போய் சொன்னீங்க? இல்லை தம்பி, உண்மையிலே 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. மனைவி இருந்து 8 வருஷம் ஆச்சு. பசங்களும் யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதான் நானே ஆஸ்பத்திரி போகலான்னு வந்தேன். தம்பி இந்த இடம் தான், இங்கேயே நிறுத்துப்பா. இங்கே தாத்தா? ஆமாப்பா. கண்ணு, ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், யாருமே உதவி பண்ணல. தெய்வம் மாதிரி நீ தான் வந்து உதவி பண்ண, ரொம்ப நன்றி தாத்தா. தாத்தா இருக்கட்டும் தாத்தா. நீங்கள் பார்த்து போங்க தாத்தா, நான் கிளம்புறேன்.
எங்கே தம்பி கிளம்பிட்டு இவ்வளோ நேரத்தில்? அம்மா பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வந்துடுறேம்மா. டாக்டர், அம்மாவை பார்க்க முடியுமா? இந்த நிலைமையில் அவங்கள பார்க்க முடியாதுப்பா. அவங்களையும் தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. தைரியமாக இருந்துக்கோங்க, சரிங்களா? பாசமாக சோறு ஊட்டுற என் அம்மா, எப்பவும் எது கேட்டாலும் வாங்கி தரேன் என் அப்பா, எனக்காக உயிரையே தர என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஹீரோவாக பார்க்குற என் அக்கா பசங்க, நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்தும் உங்களை பார்க்க கூட முடியாத பாவி ஆயிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நாம் வேணும். 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஆயில் ஃபுல்லாக அவங்கள தவிக்க விட்டுறாதீங்க. இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் பல பேர் அவங்க குடும்பம் குழந்தைகளை விட்டுட்டு நமக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம காசு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டாம். அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டிலே இருந்து ஒத்துழைச்சா போதும். இனியாவது எந்த ஒரு உயிரும் போகாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை 144 தடைக்கு கட்டுப்பட்டு சட்டத்தை பின்பற்றி ஒரு குடிமகனாக வீட்டிலே இருந்திருந்தால்